இப்படி எல்லாரும் கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடுற காரணம் எங்கட பிரச்சனையை இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த இப்போ எல்லாரும் கிராம மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த பாதையால் இப்போ இந்த பாதை போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்குள்ள இந்த பாதை இவ்வளவு மோசமாக இருக்கும். எல்லா பக்கமும் தோண்டுபட்டு பள்ளமும் படுகொலியுமா இருக்கு. இப்போ தாந்தாமலை இருந்து ஒரு பரத்தக்காரால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்டா மகளெடுத்துக்கு தான் கொண்டு போகணும். மகளெடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும். இடையில ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் போகணும். அப்போ அந்த பாதை வந்து மாவடி முன்மா இருந்து கொக்கட்டிச்சோல அஞ்சாங்கட்டம் மட்டும் இந்த பாதை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பாதையும் இப்போ மாவடி முன்னாடி அங்கால தாந்தாமலை பக்கம் போகிற பாதையை போல ஆயிட்டு. அதாவது ஒரு ஒழுங்கான பாதை இல்லை. பல்லும் தோண்டுபட்டு பாதை ஒழுங்கா பிரயாணம் செய்யக்கூடிய இயலாத பாதையா இருக்கு. அடுத்தது மாவடி முன்மாரி சந்திருந்து தாந்தாமலை சந்தி மட்டும் இருக்கின்ற பாதையானது அதுக்கு இடையில 2 ஸ்கூல் இருக்கின்றது. அந்த ஸ்கூலுக்கு போற மழை காலத்தில் போற ஆசிரியர்கள் ஒழுங்கான முறையில் போய் சேராது. இங்க இருந்து எடுத்துட்டு போய் டவுன் பக்கம் விற்கிறாங்க. ஆனா இங்கத்திய கிராமத்தில் இருக்கவங்க சரி, பக்கத்து கிராமத்தில் இருக்கவங்க சரி, மண்ணை வந்து பயன்படுத்த முடியாத நிலையிலையும் அதிகூடிய விலையிலையும் வாங்குற ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படுது. அந்த அதால வந்து ஆறுகள் வந்து குளமாக்கப்படுது. வேளாண்மை சீர் கட்டுகள் வந்து சரிவடைஞ்சு காணப்படுது. எங்களுக்கு வந்து இந்த இங்க இருக்கிற மண்வளத்தை வந்து நாங்க விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த மண்வளத்தை வந்து இவங்க இங்க இருந்து சுரண்டித்து போறதை நாங்க அனுமதிக்க மாட்டோம். அடுத்தது வந்து காலையில் எழும்புறோன்னு சொன்ன நாங்க இந்த டிப்பிங்கோட வாகன இறைச்சல் சத்தத்துல தான் எழும்புறோம். காலையில பிள்ளைகள் எழும்பினோட சொல்லுது அம்மா எங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிடாது என்னன்னு கேட்டா எங்களுக்கு இந்த வாகனம் எங்களை கண்டதும் பாஸ்டா தான் போறாங்க, ஸ்லோ பண்ணி போறாங்கல்ல. அடுத்த நாள் காலையில பிள்ளையில யூனிஃபார்ம் வந்து வெள்ளையா உடுத்தி அனுப்புற நேரம் அவங்க திரும்ப வராங்க புழுதி அடைஞ்சு காவி கலர்ல வந்து சேர்றாங்க. அடுத்தது வந்து இங்க கூட ஆக்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கு. இந்த பள்ளமும் படுகொலியால இருக்காரணத்தால் இங்க படியானுகளும் வார நேரம் விழுந்தெலும்பிட்டு வராங்க. ஆனா அவங்களுக்கு உயிர் சேதமாகுது, அவங்களோட வாகன சேதமாகுது. இதுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கூறுறதுக்கு யாருமே இல்லை.